சாய்பாபா ஸ்டாச்சு அண்ட் ஃபோட்டோ எவ்வளோ கொடுத்தாலும் எனக்கு பத்தாது. அந்தளவுக்கு என்னோடய பாபாவை எனக்கு பிடிக்கும். வீட்டில் ஒரு குட்டி சாய்பாபா, அதோட கொஞ்சம் பெரிய சாய்பாபா, அப்புறம் சாய்பாபாவோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும். ரீசெண்டாக கூட ஷீரடியிலேருந்து ஒரு பாபா வந்திருப்பார். அவரை இன்னும் நான் பிரதிஷ்டி பண்ணி வைக்கல. அப்புறம் ஹாலில் ஒரு செராமிக்கில் சாய்பாபா, அப்புறம் மண்ணில் செஞ்ச சாய்பாபா ஒருத்தர் இருக்காங்க. அப்புறம் பெட்ரூம் என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா பாபாவோட ஐஸ் தெரிகிற மாதிரி ஒரு கோட்ஸ் போட்ட ஸ்டிக்கரு, டோரில் வந்து பாபாவோட ஸ்டிக்கரு, ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டாக போனோன்னா பீரோவில் வந்து ஷீரடி சாய்பாபாவோட ஸ்டிக்கரும், பாபா வந்து பானையில் கை விட்டு கிண்டுற மாதிரியான ஒரு ஸ்டிக்கரும் இருக்கும். பீரோ ஓப்பன் பண்ணால் லாக்கரில் சாய்பாபா ஸ்டிக்கர் தான் இருக்கும். அந்த லாக்கரை ஓப்பன் பண்ணாலும் சாய்பாபா ஸ்டிக்கர் ஒன்று இருக்கும். பட் நான் அதை கவர் பண்ணலை. பீரோவுக்கு சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா காவி துணி அணிஞ்ச ஒரு சாய்பாபாவோட ஃபோட்டோ ஒன்று இருக்கும். அப்புறம் நாங்கள் தூங்குகிற தலைமாட்டிக்கு நேராக வந்து பாபாவோட ஃபோட்டோ இருக்கும். ஃபஸ்ட்டு வாங்கினது தான். பெட்ரூமில் இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு என் பாபா எல்லா இடத்துலையும் இருக்கணும். இப்படி ஸ்வைப் பண்ணோன்னா பாபா கேலண்டரு, வாட்ச்லேயும் என்னோடய பாபா வால்பேப்பர் தான் இருப்பார். பாபாவை பிடிச்சவங்க மறக்காமல் ரெட் கலர் ஆட்டினா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணிவிடுங்க.